ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில் வச்சு நம்ம பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கை தோதுவாக இருக்குதா இல்லையா என்பதாக பார்க்கணும். சம்பவம் என்ன என்பதாக சொன்னால், ஒரு மனிதருக்கு ஒரு வைரத்தினுடைய ஒரு கட்டி கிடைக்குது, ஒரு வைரத்துடைய ஒரு கல் கிடைக்குது. அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போய் பஜாருக்கு போகிறார். போனதற்கு பிறகு அந்த ரொம்ப ஏழ்மையான மனுஷன்தான் பஜாருக்கு போகிறார். போனதற்கு பிறகு ஒரு பஜாரில் ஒரு நபர்கிட்ட கேட்குறாரு, இதனுடைய விலை எனக்கு கொடுங்க என்பதாக கேட்குறார். அப்போ அவர் பார்க்குறாரு, ஒரு வைரக்கல், தங்கக்கல் இல்லை, வைரக்கல். இந்த வைரக்கல்லுடைய மதிப்பு இந்த முழு மார்க்கெட் கடையே நம்ம விற்று கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு ஈடாகாது. எனவே இதனுடைய விலை உனக்கு சரியான விலை வேணும்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அரசர்கிட்ட போய் கேளு, அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ பணம் அவர்கிட்ட இருக்கலாம் என்பதாக அந்த பஜாரில் இருந்த ஒரு சிலர் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அப்போ இவர் அந்த வைரத்தினுடைய அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட போகிறார். அரசர்கிட்ட போனதற்கு பிறகு அந்த அரசர்கிட்ட போய் இந்த வைரத்தினுடைய மதிப்பை கேட்கிறார். இந்த வைரத்தினுடைய மதிப்பை கேட்கிறார். அரசர் அந்த கல்லை பார்க்கிறார். கல்லை பார்த்ததற்கு பிறகு இதனுடைய மதிப்பை என்னுடைய முழு அரசாங்கம் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது, அவ்வளோ மதிப்பு வாய்ந்த ஒரு கல்லாக இருக்கிறது. எனவே இதனுடைய ஒரு வேலை நம்ம செய்யலாம். என்ன என்பதாக சொன்னால், நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய அரண்மனைக்கு வந்துடுங்க. அதே மாதிரி சூரியன் மறையிற வரைக்கும் உங்களுக்கு டைம். என்னவெல்லாம் என்னுடைய அரண்மனையில் உங்களுக்கு பிடிக்கிறதோ அதுவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது இதனுடைய ஒரு விலையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த அரசர் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார். என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் என்பதாக சொல்கிறார், காலையிலேருந்து மாலை வரைக்கும். அப்போ இவர் இரவு நேரத்தில் வீட்டில் போய் படுக்கிறாரு. படுத்தவர் நாளைக்கு காலையில் நம்ம அரண்மனைக்கு போய் நம்ம என்ன வேணாலும் தூக்கிட்டு வரலாம் என்ற அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் இவர் நைட்டு பூரா தூக்கமே வரலை. நைட்டு பூரா தூக்கமே வரலை. காலை அந்த பகலுடைய அந்த நேரத்தில் இன்னும் சூரியன் உதிக்கவில்லை, ஃபஜ்ருடைய சுபஹுடைய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த அரசருடைய வீட்டுக்கு போகிறார், மாளிகைக்கு போகிறார். அரசருடைய அந்த மாளிகைக்கு போகிறார். கதவெல்லாம் இவருக்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் எல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் உள்ளே போங்க, சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம். என்னவெல்லாம் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போய்க்கங்க, சாயங்காலத்துக்கு மேலே உங்களால் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது என்பதாக சொல்லிட்டார். சரி, நேரம் அதிகமாக இருக்கிறது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எல்லாமே ஒன்றா பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் என்பதாக இவரும் உள்ளே போனதற்கு பிறகு முதல் ரீதியாக அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்பதாக சொன்னால், அந்த அரண்மனையில் அந்த ராஜாவுடைய துணியெல்லாம் போய் பார்க்குறார். துணிமணிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராஜா போடக்கூடிய ஷேர்வானி, பெரிய பெரிய கோட்டையெல்லாம் பார்க்குறார். இதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது, இது போட்டு பார்ப்போம் என்பதாக ஒன்றாக மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறாரு. அதற்கு பிறகு நல்ல துணி லாஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ணதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறார். கிச்சன் அந்த சைடில் போகிறார். கிச்சன் பக்கமாக போகும்போது அரசருடைய உணவுகள் எவ்வளவு அதிகமாக அருமையான உணவாக இருக்கும். எல்லா உணவையும் இடவிடாமல், வயிற்றில் இடவிடாமல் எல்லா உணவையும் சாப்பிடுகிறார். உணவை சாப்பிட்டதற்கு பிறகு உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது அரண்மனையில் ஒரு பயங்கரமான ஒரு படுக்கை அறை இருக்கும். அதனுடைய மெத்தை ரொம்ப அழகாக இருக்கிறது. அதனுடைய தலகாணிகள் மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த மெத்தையில் உட்கார்ந்து பார்க்குறார். ரொம்ப திம்முன்னு இருக்கு. இதில் படுத்து தான் பார்ப்போமே என்பதாக சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம் என்பதாக தூங்கினவர் அந்த மாளிகையிலிருந்து யாரோ எழுப்பிடுற மாதிரி தெரியுது. எந்திரிக்கிறார். எஞ்சி பார்த்தா அந்த மந்திரிகள் சொல்லுகிறார்கள், இப்போ உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது, நீங்கள் வெளியே போகலாம் என்பதாக. எப்படி இப்போ தான் நான் தூங்கினேன் என்பதாக சொல்லி கேட்டார். இல்லை, நீ தூங்குனது காலையில், ஆனால் இப்போ நம்ம எழுப்பிட்டுருக்கிறது சூரியன் மறைந்து விட்டது, உன்னுடைய நேரம் முடிஞ்சிச்சு, நீ அரண்மனை வெளியே போ என்பதாக சொன்னாங்க. அரண்மனையை விட்டு நீ வெளியே போ என்பதாக அவங்க சொல்லிட்டாங்க. உடனடியாக அழுகுறாரு, கதறாரு. இல்லை, நான் இன்னும் எதுவும் எடுத்துகிட்டு போகல, அதை எடுத்துக்கிறேன், இது எடுத்துக்கிறேன், என்னென்னமோ தூக்கி பார்த்தார்கள். அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் தூக்கி வெளியே கடாசி விட்டார்கள். உனக்கு காலையிலிருந்து மாலை வரை நேரம் கொடுத்திருந்தோம் இல்லையா, நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் இல்லையா, நீ சாப்பிட்டு உன்னுடைய நேரத்தை வீண் பண்ணிட்ட, நீ நோக்கத்தை மறந்து விட்டாய், நீ உன்னுடைய நோக்கத்தை மறந்து விட்டாய், தூங்கி விட்டாய், எனவே உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, இப்போ நீ வெளியே போ, உனக்கு அந்த வைரமும் கிடையாது, இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் உனக்கு கிடையாது என்பதாக அங்கிருந்து அனுப்பியதாக வரலாறுல கிதாபில் எழுதுறார். அனைத்து நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நேரம் இருக்கிறதே, அல்லாஹ் நமக்கு இபாதத் செய்வதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ் நமக்கு நேர காலம் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் உலகத்தினுடைய மோகத்தில் நாம் மூழ்கி, உலகத்தினுடைய ஆசைகளில் நாம் மூழ்கி, உலகம் மட்டுமே என்பதாக எல்லாவற்றையும் நம் மறுமையை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ்ட்ட மௌத் வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடு, ஒரு நாளை கொடு, ஒரு மணி நேரத்துக்கு கொடு, ஒரு வருஷத்துக்கு கொடு, நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டிட்டு வரேன் என்பதாக சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படாது என்பதாக குர்ஆன் பல இடத்தில் சொல்லியிருக்கிறதே.
எனவே நிச்சயமாக நம்முடைய நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த காலத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த நேரத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. அல்லாஹ்வை அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. சுன்னத் ஷரீஅத் பிரகாரம் நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறுதி நேரத்திலே கலிமாவை நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.